ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். இப்போ இந்த விலாக் பார்த்திங்கன்னா நான் டியூஸ்டே நைட்லேருந்து எடுத்துகிட்ருக்கேன். இப்போ பாப்பா 2 பேருக்கும் எக்ஸாம் நடந்துகிட்ருக்கு. அதனால் ஈவினிங்லேருந்து அவங்க 2 பேருக்கும் சொல்லி கொடுத்துக்கிட்டு அப்படியே டைம் போயிடுச்சு. ஸோ அதனால் இனிமேல் தான் யூனிஃபார்ம் அயர்ன் பண்ணிவிட்டு இன்றைக்கி காலையில் துவைச்ச துணி எல்லாத்தையும் மடித்து எடுத்து வைக்கணும். இன்றைக்கி அப்புறமா வெயிலும் இல்லை, அதனால் பார்த்திங்கன்னா துணி காயவும் லேட் ஆகிடுச்சு. அதனால் எல்லாமே அப்படியே கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள், நான் யூனிஃபார்ம் அயர்ன் பண்ணி வச்சாச்சு. இனி அந்த துவைச்சி வச்ச துணியெல்லாம் நம்ம மடித்து பீரோக்குள்ளே எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம கிச்சனில் கொஞ்சம் க்ளீனிங் ஒர்க்லாம் இருக்குது, அதை போய் பார்க்க வேண்டியது தான். இப்போ பார்த்திங்கன்னா டைம் ஒரு 10 மணிக்கு மேலேயே ஆயிடுச்சு. எல்லாம் சாப்பிட்டுட்டு சும்மா தட்டை மட்டும் கழுவி வச்சுட்டு வந்தாச்சு. இது ஈவினிங் டிஃபன் பாக்ஸ் கழுவி வச்சது, அந்த பாத்திரம்லாம் இன்னும் எடுத்து வைக்கல. இப்போ அதையெல்லாம் எடுத்து வச்சுட்டு அதுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா இப்போது என்னென்ன எக்ஸ்ட்ரா கழுவாமல் பாத்திரம் இருக்கோ அதையெல்லாம் எடுத்து போட்டு கழுவணும். சாப்பாடு எல்லாம் மீதி இருக்கிறதெல்லாம் எடுத்து வலித்து வச்சுட்டு எக்ஸ்ட்ரா இருக்க பாத்திரத்தையெல்லாம் கழுவி எடுத்து வச்சிட்டோம்னா காலையில் நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள், கிச்சன் இந்த மாதிரி தான் இருக்குது. அங்கங்கே ஒவ்வொன்றா இருக்குது. நம்ம கழுவுனதெல்லாம் எடுத்து வச்சுட்டு கழுவாத பாத்திரத்தெல்லாம் எடுத்து கழுவி வச்சுருவோம். அதுக்கப்புறமா கிச்சன் கவுண்டர் டாப்பையும் கேஸ் ஸ்டவையும் நல்லா க்ளீன் பண்ணி விட்ருவோம். இந்த வேலையெல்லாம் செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 10 மினிட்ஸ் ஆகும் அதிகபட்சம். ஆனால் கஷ்டத்தை பார்க்காம செஞ்சிட்டோன்னா காலையில் நமக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். கிச்சனை பார்க்கவும் கொஞ்சம் நீட்டாக இருக்கும். நமக்கு வேலை செய்ய கஷ்டமாக தெரியாது. இதுவே எதையுமே நம்ம க்ளீன் பண்ணாமல் வச்சோன்னா காலையில் அங்கங்கே ஒவ்வொன்றா தொலைவர மாதிரி இருக்கும். நமக்கு டென்ஷனாக இருக்கும். ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு நைட்டே நமக்கு தேவையானதெல்லாம் எடுத்து வச்சுட்டு அதே மாதிரி கிச்சனும் கொஞ்சம் க்ளீன் பண்ணி வச்சுட்டு தூங்கிட்டோம்னா நமக்கு நீட்டாக இருக்கும். நமக்கு தூக்கமும் நமக்கு நிம்மதியாக வரும். அப்படியே வச்சுட்டு போனோன்னா எனக்கு உண்மையாகவே ஒரு மாதிரி நல்லா தூக்கமே வராது, ஒரு மாதிரி சங்கடமாக தான் இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு பார்த்திங்கன்னா எப்போவுமே நான் கிச்சனை க்ளீன் பண்ணி விட்டுருவேன். எந்த வேலையுமே பெண்டிங் வைக்காமல் அப்பப்போ கையோடு செஞ்சிட்டோன்னா நமக்கு அது பெருசாக தெரியாது. நம்ம சேர்த்து வைக்கும்போது அது கண்டிப்பாக இதாக தான் இருக்கும். இப்போ பாருங்கள், அந்த கேஸ் ஸ்டவ்வில் எக்ஸ்ட்ரா இருக்க பிளேட்லாம் நான் கழுவ போட்டுறேன். ஏன்னா அது எப்படி மேலே எண்ணெய் திரிக்கிறது அந்த மாதிரி இருக்கும். ஸோ நம்ம அப்பப்போ கழுவி வச்சிடலாம் அதையும். இப்போ இந்த லிக்விடை போட்டிருக்கேன் பாருங்கள், இதை போட்டு ஒரு டைம் தொடச்சிட்டு அதுக்கப்புறமா தண்ணியை வச்சு கொஞ்சம் தொடச்சிட்டு அதுக்கப்புறமா ஒரு ட்ரை கிளாத் எடுத்து தொடச்சி விட்டுட்டோன்னா நமக்கு கேஸ் ஸ்டவ் நீட்டாகிடும். ஸோ இப்போ நான் தொடச்சி முடிச்சிட்டேன் பாருங்கள். இப்போ நல்லா நமக்கு நீட்டாக மாறிடுச்சு. எண்ணெய் பிசுக்கு எதுவுமே இருக்காது, பளிச்சுன்னு இருக்கும் நமக்கு பார்க்குறதுக்கு பாருங்கள். அதே மாதிரி நம்ம கவுண்டர் டாப்பில் இருக்கிறதையும் தள்ளி வச்சுட்டு அதையெல்லாம் தொடச்சி விட்டுறலாம். இப்போ இந்த குடம்லாம் இல்லாமல் இருந்தால் எனக்கு அந்த இடம் நிறைய மிச்சமாகும். தண்ணி பிடிச்சி வைக்கிறதுனால வேறு வழி இல்லை, நான் இங்கே தான் வச்சாகணும். கீழே வச்சேன்னா பாப்பா அவங்க எடுத்து கை விட்டு அதை நம்ம குடிக்கவே முடியாது. ஸோ அதனால் நான் மேலேயே எடுத்து வச்சிடுறது. இனி பாருங்கள், இனி இந்த பாத்திரம்லாம் இருக்குது. இந்த பாத்திரத்தெலாம் கழுவி வச்சுட்டு கிச்சன் கீழே எல்லாமே கூட்டி விட்டுட்டு அதுக்கப்புறமா தான் போய் தூங்கணும். எப்படியும் ஒரு 11 o'clock கிட்ட ஆயிரும் நம்ம தூங்குறதுக்கு பாருங்கள். பிக் பாஸ் வேறு ஓடிட்டு இருந்துச்சு, அது ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கு. அது கேட்டுக்கிட்டே நான் பாட்டுக்கு வேலை செஞ்சிட்ருந்தேன். ஸோ பாருங்கள், இப்போ நான் எல்லாமே கழுவி வச்சாச்சு. டிஃபன் பாக்ஸ், அப்புறம் வாட்டர் பாட்டில், காலையில் சாப்பாடு வைக்கிற குக்கர், இது மட்டுமே நான் தனியாக எடுத்து வச்சுட்டேன். ஏன்னா அந்த கழுவுற பாத்திரத்துக்கு கூட போட்டோன்னா டைம் இருந்தால் நம்ம ஃபஸ்ட்டு கழுவுன பாத்திரம் எடுத்து வைப்போம், இல்லைனா எடுத்து வைக்க மாட்டோம். அப்போ அவசர அவசரமாக கீழே மேலே விழுந்துக்கிட்டு இருக்கோம். அதனால் பார்த்திங்கன்னா நான் காலையிலத்துக்கு தேவையானதை நான் தனியாக எடுத்து வச்சுட்டேன். அதே மாதிரி ஃப்ளோரும் எல்லாமே கூட்டி விட்டாச்சு. மீதி இருந்த சாப்பாடு எல்லாமே குட்டி குட்டி பாத்திரத்தில் வலிச்சு வச்சாச்சு. சுடு தண்ணியை வச்சு வாட்டர் பாட்டிலில் ஃபில் பண்ணியாச்சு. ஸோ பாருங்கள், இப்போ நமக்கு ரூம் நல்லாவே க்ளீன் ஆயிடுச்சு. இனி போய் நம்ம தூங்கினாலும் நமக்கு நிம்மதியாக இருக்கும். காலையில் எந்திரிக்கும் போது பாருங்கள், நமக்கு உள்ளே வந்தாவே வேலை செய்யவே ஆசையாக இருக்கும். நமக்கு ஒரு கஷ்டமாக இருக்காது, நீட்டாக இருக்கும் வேலை செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா. ஸோ நைட் டைம் ஒரு 10 நிமிஷம் கஷ்டத்தை பார்க்காம செஞ்சிடலாம். இப்போ பாருங்கள், இப்போ மார்னிங் எந்திரிச்சு வந்தாச்சு. இப்போ இப்படி தான் இருக்குது நம்ம கிச்சன் பாருங்கள். நல்லா வெளிச்சம் வந்துருச்சு பாருங்கள். ஆனால் இப்போ நான் ஜன்னல் திறக்கிறது இல்லை, கொஞ்சமாக நல்லா வெளிச்சம் வந்தால் அதுக்கப்புறமா தான் திறக்கிறது. இப்போ பாருங்கள், நான் காலையில் எந்திரிச்சதுமே சரி அடை தோசைக்கு ஊற வச்சிடலாம், ஒரு 1 hour ஊற வச்சா அரைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இட்லி அரிசி 1 டம்ளர் போட்டேன். அதுக்கு பார்த்திங்கன்னா துவரம்பருப்பு ஒரு 1/2 டம்ளரும் 1/4 டம்ளர் உளுந்து போட்டிருக்கேன்.
இது கூட வந்து கொஞ்சம் பாசிப்பயிரும் கொஞ்சம் வெந்தயமும் சேர்த்துக்கிட்டேன். 1/4 டம்ளர் வந்து பாசிப்பயிறு, 1 ஸ்பூன் போல் வெந்தயமும் சேர்த்துக்கிட்டேன். நல்லா கழுவி வச்சுட்டு ஒரு 1 மணி நேரம் ஊறட்டும். அதுக்கப்புறமா வந்து ஒரு 10 வரமிளகாய் கிட்ட தனியாக ஊற வச்சுருக்கேன். இது நம்ம சாப்பாடு செய்கிற சைடில் வந்து இது ஊறிக்கிட்டு இருக்கும். ஒரு 7:30 மணி போல் நம்ம அரைச்சிட்டோம்னா நமக்கு பாப்பா அவங்களுக்கு ஊற்றி கொடுக்குறக்கு கரெக்டாக இருக்கும். நான் அரிசியும் ஊற வச்சுட்டேன் சாப்பாட்டுக்கு. இப்போ பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து கருணக்கிழங்கு கொஞ்சம் இருந்துச்சு. சரி அதை போட்டு குழம்பு வைக்கலான்னு சொல்லி அதை உப்பு கொஞ்சம் போட்டு வேக வச்சுருக்கேன். கிழங்கு இவ்வளோ தான் இருந்துச்சு, சரி வேஸ்ட் பண்ண வேண்டாம்னு சொல்லிவிட்டு அதை வேக வச்சாச்சு. புளிக்குழம்பு மாதிரி வச்சா எல்லாருமே கொஞ்சம் விருப்பமாக சாப்பிட்டுக்குவாங்க. அதுக்கு தேவையான அளவுக்கு புளியும் ஊற வச்சுட்டேன். இப்போ வந்து குழம்புக்கு தேவையான மசாலுக்கு வந்து அரைச்சிக்கலாம். நான் பார்த்திங்கன்னா வந்து வரமிளகா வந்து ஒரு 10 வரமிளகா எடுத்தேன். 2 தக்காளி எடுத்துக்கிட்டேன். கொஞ்சம் தேங்காய், சீரகம், சோம்பு, மிளகு இதெல்லாம் போட்டு வந்து அரைச்சிக்க போகிறேன். இது பார்த்திங்கன்னா சட்னி அரைக்கிறதுக்கு வந்து தேங்காய் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். அடை தோசைக்கு சட்னிக்கு தேவையான பொருளும் எடுத்து வச்சாச்சு. இப்போ பாருங்கள், இந்த பக்கம் வந்து அடை தோசைக்கு போட்டு ஆட்டிக்கிட்டு இருக்கேன். கரெக்டாக இருக்கும், நமக்கு சமையல் முடிக்கவும் மாவு எடுக்கவும் கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து குழம்பு வைக்கிறதுக்கு வந்து வெந்தயமும் வெங்காயம் கருகாப்பில் இதை போட்டு தாளித்து விட்ருக்கேன். இப்போ வந்து இந்த பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. அதையும் இதில் ஊற்றியாச்சு. இனி இதில் புளியை ஊற்றி தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சு கிழங்க போட்டுடலாம். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் அடை தோசைக்கு வந்து இந்த இது அரைக்க போகிறேன். அதுக்காக பார்த்திங்கன்னா வெங்காயம், அதுக்கப்புறமா வந்து வரமிளகா, கருகாப்பில் இதை எடுத்து வச்சுருக்கேன். இந்த பேஸ்ட்டை சேர்த்து நம்ம அதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், குழம்பு கொதிச்சிருச்சு. பாப்பா அவங்களுக்கு வந்து நான் டிஃபன் பேக் பண்ணியாச்சு. எடுத்து வச்சுட்டு இனி பாப்பா அவங்களுக்கு தோசை ஊற்றி கொடுக்க வேண்டியதுதான். இப்போ பாருங்கள், அடமாவை வந்து எடுத்துகிட்டு வந்தாச்சு. அதில் வந்து அரைச்ச பேஸ்ட்டையும் ஊற்றியாச்சு. உப்பும் பெருங்காயமும் போட்டு வச்சுருக்கேன். இனி நல்லா கலந்து விட்டுக்கலாம். சட்னி அரைச்சிட்டு வந்துட்டு பாப்பா அவங்களுக்கு தோசை ஊற்றி கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு வந்து நம்ம கிச்சனை க்ளீன் பண்ணி விட்டுட்டா இன்றைக்கோட ரொட்டீன் நமக்கு முடிஞ்சுது. இப்போ பாருங்கள், நல்லா கலக்கி எடுத்தாச்சு. சைடில் வந்து நான் சட்னியும் அரைச்சி, தேங்காய் சட்னி தான் இதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ பார்த்திங்கன்னா தேங்காய் சட்னியும் நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ வந்து பாப்பா அவங்களுக்கு ஊற்றி கொடுத்தாச்சு. பாப்பா அவங்களும் ஸ்கூலுக்கு கிளம்பியாச்சு. இப்போ பாருங்கள், நம்ம கிச்சன் வந்து இப்படி தான் இருக்குது. நைட்டு வந்து எப்படி க்ளீன் பண்ணி வச்சுருந்தோம், ஆனால் இப்போ எப்படி இருக்குது பாருங்கள். இப்படி தான் இது ரொட்டீனாக போய்கிட்டு இருக்கும். ஆனாலும் ஒன்றும் பண்ண முடியாது, நம்ம க்ளீன் பண்ணி தான் ஆகணும். ஸோ வந்து பாத்திரத்தை எடுத்து கிச்சனை வந்து க்ளீன் பண்ணி விட்டுட்டா வேலை முடிஞ்சிடும். இப்போ பாருங்கள், நான் சாப்பாடு எது இருக்கோ அதெல்லாம் மாற்றி வச்சாச்சு. மாற்றி வச்சுட்டு பாத்திரமும் எல்லாம் வந்து நீட்டாக கழுவி எடுத்து வச்சாச்சு. கவுண்டர் டாப் எல்லாமே க்ளீன் பண்ணியாச்சு. நம்ம நைட் எப்படி நம்ம கிச்சன் இருந்ததோ அந்த மாதிரி மாற்றியாச்சு. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த vlog இதோட முடியுது. தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.